கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் இயேசு உங்களோடு இருக்கிற ஊழியத்தின் சார்பில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். தொடர்ந்து வாதைகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா. இன்றைக்கு யாத்ராமத்தின் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். யாத்ராமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாமா? அப்பொழுது பார்வேன் மோசையை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம் என்றான். உங்களுடன் போகலாம் என்றான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே என்ன செஞ்சா, நீங்கள் மாத்திரம் ஆராதனைக்கு போகலாம் அப்படின்னு போன முறை பதில் கொடுத்தான். ஆனால் இந்த முறை என்ன சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் போங்க, உங்கள் குழந்தைங்களை கூட கூட்டிகிட்டு போங்க, ஆனால் எதை விட்டுடுங்க, ஆடு மாடுகளை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு மோசைக்கிட்டு பார்வோன்னு சொல்கிறான். காரணம் என்ன? போன முறை நடந்த வெட்டுக்கிளிகளின் வாதை, பயங்கரமான தேசத்தின் அழிவு. அங்கிருந்த ஊழியக்காரர்கள்லாம் பார்வோன்ட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போதும் போதும் அவங்கள என்ன செஞ்சுருங்க, அனுப்பிச்சுட்ருங்க, இனிமேல் அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை அனுமதித்துட்டார். ஆனால் பார்வோனுக்கு என்ன மனசு இல்லை, இவ்வளோ ஜனங்களை எப்படி விடுறது, இவ்வளோ ஆடு மாடுகள் எப்படி விடுறது, இவங்களெல்லாம் நம்ம அடிமை வேலை செய்கிறதுக்கு தான் வச்சுருந்தோமாச்சே அப்படின்னு அவனுக்கு மனசு இல்லாமல் என்ன செய்கிறான், விட மாட்டேங்கிறான். இப்போ அவங்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவனை கூப்பிட்டு, மோசையை ஆரோனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் கிளம்புங்க, ஆராதனை தானே செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கூட நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க மனைவிகள் குடும்பமாக போங்க அப்படிங்கிறாரு. ஆனால் ஆடு மாடு மாத்திரம் விட்டுட்டு போங்க. காரணம், இவங்களுடைய ஆடு மாடுகளை விட்டுட்டு போனால் திரும்ப வருவாங்கன்னு அவன் நம்பிக்கிட்டு இருந்தான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் மோசே சொல்கிறாரு பாருங்க, அப்படி இல்லை பார்வோனே, நாங்கள் பலிக்கான ஆடுகளை பலிக்கான கன்றுகளை எதை செலக்ட் பண்ணோம் இப்போ எங்களுக்கு தெரியாது. எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள். பலிக்கான ஒரு கன்றையோ ஒரு ஆட்டையோ நான் என்ன செய்வேன், செலக்ட் பண்ணி கண்டிப்பாக நான் பலி கொடுப்பேன். அதாவது குடும்பத்திற்கு ஒரு பலி, கோத்திரத்திற்கு ஒரு பலி அப்படின்னு நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட இத்தனை லட்சம் பீப்புள் இருக்கிறோம், எவ்வளவு பலிகளை நாங்கள் வெளியே போய் வாங்க முடியும்? அப்படின்னா நாங்கள் எதை செலக்ட் பண்ணி நாங்கள் பர்டிகுலராக இந்த ஆடு தான் இந்த கன்று தான் நான் என்ன செய்ய முடியாது. இங்கேருந்து என்னால் செலக்ட் பண்ணி கொண்டு போக முடியாது. நான் எங்கே கொண்டு போய் தான் செலக்ட் பண்ண போகிறேன், வனாந்தரத்தில் கொண்டு போய் தான் செலக்ட் பண்ண போகிறாமே. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள், ஞானமுள்ள தேவன் அல்ல மோசே இடத்துல, ஞானமாக இடைப்படுகிற தேவன், ஞானமாக மறு உத்தரவு கொடுக்குறான், இப்படித்தான் அப்படின்ற. ஆனால் மோசே அதுக்கு அனுப்ப மாட்டான். காரணம் என்ன? இந்த முறை ஏன் கூப்பிட்டு அப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். 21 அதே அதிகாரத்தில் 10:21 வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படியா? தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள். ஆமென். இருட்டுனா ஒரு என்ன சொல்லுவாங்க, டார்க்கு. ஏற்கனவே டார்க் தான் சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணே தெரியாத அளவுக்கு இருட்டு. யோசிச்சு பாருங்கள், வருகையில் அப்படி தான் ஒரு நாள் இருக்க போதான். வருகையில் ஒரு நாள் சூரியன் தன் ஒளியை கொடாது இருக்கும், சந்திரன் தன்னுடைய வேலையை செய்யாது இருக்கும், அப்பொழுது பூமி எங்கும் காரிருள் உண்டாகும்னு சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஏற்கனவே மோசையை கொண்டு கர்த்தர் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாரு, எகிப்து தேசத்தை நடப்பித்து காண்பித்து இருக்கிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு எகிப்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்போ இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இலங்கையில் இல்லை இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லண்டனில் இருக்கிறவங்களுக்கு அது கேள்விப்படுவாங்களா? சிங்கப்பூரில் கேள்விப்படுவாங்களா? ஜெர்மனில் கேள்விப்படுவாங்களா? இத்தாலியில் கேள்விப்படுவாங்க தானே. அப்போ எவ்வளவு பயம் பிடித்து கொள்ளுங்க. யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்டதானே மற்றவர்களை எப்படிப்பட்டதான ஒரு பயம் பிடித்து கொள்ளுங்க. இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அவர்களும் அறிக்கையிடத்தக்கதான அளவிற்கு அந்த பயங்கள் என்ன செய்யும், அவர்களை பிடித்துருங்களே. நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த காரிருள் எகிப்து தேசத்திற்கு மட்டும்தான், மற்ற இடங்களில் கிடையாது. பார்வோன் ஆளுகை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் காரிருள் உண்டானது. தேவனுடைய ஆளுகை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே வெளிச்சம் உண்டானது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு காரிருள். இதை என்ன சொல்லுவாங்க, அவங்க பெரும்பாலும் சூரியனை தெய்வமாக கொண்டாடுவாங்க. என்னென்னா, சூரியனை அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, நதியை அம்மான்னு சொல்லுவாங்க. யார்? எகிப்தியர்கள்.
சூரியனை பார்த்து அப்பா தெய்வம், நதியை பார்த்து அம்மா தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நதி அடிச்சிட்டார். நதி என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டார். அடித்து அது ஒன்றுமில்லை, அது உங்களை காப்பாற்றாது என்று ஆணித்தரமாக சொல்லி அவர்களை மனம் திரும்ப செஞ்சிட்டார் இஸ்ரவேலர்களை. இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இன்றைக்கும் வழக்கமாக இருப்பது போல் அந்நாட்டில் அது வழக்கம். அவன் காலையில் பார்வோன் எழும்பி வந்து நைல் நதியில் அவன் குளிச்சுட்டு கையை உயர்த்தி நேராக கடந்து வருகிற சூரியனை பார்த்து அவன் வணங்கி தான் அந்த நாளை தொடங்குறான். அதுதான் அவனுடைய வழக்கம். எல்லா எகிப்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய வழக்கமாக இருக்கிறது. அதற்காக பல வழிபாடுகளை அவன் மேற்கொண்டிருந்தான். இது தொடர்ந்து நடந்த ஒரு காரியம்தான். இதை பார்த்து 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 நம்ம ஆட்கள் யார்? நம்முடைய இஸ்ரவேலர். இன்றைக்கி கிறிஸ்துவ ஜனங்களே அப்படித்தான் இருக்காங்க. கிறிஸ்துவெல்லாம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவனால் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும் இல்லைங்களா? அப்படித்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? ஒரு உதாரத்துவமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கர்த்தர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுகிற வாழ்க்கை. நம்முடைய காரியங்களை கவனிக்கும் பொழுது இயேசுவை பார்த்தது போல ஒரு ஃபீல் உண்டாகணும். அதுதான் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு அடையாளம். அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்தியோக பட்டணத்துக்கு போகும்போது அவர்களை குரூப்பை பார்த்து இவங்க யார்? அவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ தான் பேர் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படிப்பட்டதான காரியத்தில் இருக்கிறோம்? என்னுடைய சுகமான வாழ்க்கைக்காக இயேசுவை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் வாழறதுக்காக, என்னுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக இயேசுவை நான் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு வேளை இயேசுவை அப்படி பயன்படுத்தி என் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டே இருப்பேன். ஆனால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அதில் என்ன பெருசாக நம்ம சாதிச்சுட்டு தான் நம்ம பெருமை பாராட்டி கொள்ள முடியும்? அதில் ஒன்றும் இல்லையே. பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ உச்சத்துக்கு வேணால் போகலாம். நம்மகிட்ட 1000 ஆடிக்கார்கள் இருக்கலாம், 1000 விதமான பங்களாக்கள் இருக்கலாம், 1000 விதமான சொத்துக்களை வாங்கி குவிக்கலாம். எப்படிப்பட்டதான ஆடம்பரமான திருமண காரியங்கள், ஆடம்பரமான வாழ்க்கைகள் நமக்கு உண்டாயிருக்கலாம், ஆடம்பரமான நம்ம சொகுசான வாழ்க்கை வாழலாம். ஆனால் பரலோகத்தில் என்ன செய்வோம்? பரலோகத்துக்கு நம்ம போக முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆரம்பத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை அறிந்து கொள்ளும்போது உணர்ந்து ஓகே இப்படி தான் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். ஆனால் நாட்கள் போக போக மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க, உலக பிரகாரமான ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சு அப்படி சொல்லுவாங்க. புலி தன்னுடைய வல்லமைகளை பெருசாக காண்பிப்பதை பார்த்து பூனை என்ன செஞ்சிச்சா? பூனையை பார்த்து புலி சூடு போட்டுக்குச்சா அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம பூனையோடு அந்த சுத்தமாக இருக்க பூனை அதை பார்த்து தான் புலி எப்படி பண்ணிக்கிச்சுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நாள்பட அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து ஓகே அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க இப்படி மேக்கப் போடுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க. அது என்ன ஆகிடுது? அப்படியே நாள்பட கிறிஸ்தவ ஜீவியத்திலிருந்து உலக பிரகாரமான ஜீவியத்திற்கு நம்மளை கொண்டு போய் தள்ளி விடுகிறது. இதுதான் கர்த்தர் பார்க்கிறார். இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அருமையாக நம்ம இடத்துல பார்க்கிற ஒரு காரியம். இப்படி தான் அன்றைக்கு இஸ்ரவேலர்களும் எகிப்து தேசத்தாரை பார்த்து அவர்களுடைய வழிமுறைகள், பழக்க வழக்கங்கள், அவருடைய வழிபாடுகள் எல்லாமே மாறி போனது. அவங்க நல்லா தான் இருந்தாங்க, நல்லா இஸ்ரவேலின் தேவனை தொழுது கொண்டு ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு என்ன ஆயிடுச்சு? இவங்களுடைய எல்லா சூரிய நமஸ்காரம் காலையில் நைலேந்திர குடிச்சிட்டு பண்ணும் பொழுது பார்த்தா அது எல்லாம் அவங்களுக்கு பரவசமாக இருக்குது. ஓகே இப்படி பண்ணால் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஓகே நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? தண்ணிக்குள்ளே இறங்கி சூரிய நமஸ்காரம் பண்ணுறான். இது யார் பார்க்குறது? பார்வன் பார்க்குறான், இன்னொன்று பிசாசு பார்க்குது. ஓகே ரெடி, நமக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா கிடச்சிடுச்சு, ரெடி, அடுத்து அப்படின்னு அவன் டார்கெட்டை ஃபில் பண்ணுறதுல அவன் கரெக்டாக தான் இருக்கான். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவ பிள்ளைகள், ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கான டார்கெட்டை ஃபில் பண்ண நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருக்காக வாழறதே பெரிய டார்கெட் தான். நினச்சி பாருங்களேன், ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழுறது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதை அடையத்தக்கதாக ஓடுவதே பெரிய பாக்கியம் இல்லைங்களா? அதை முதல்ல நம்ம கற்றுக்கொண்டா மீதி இருக்கிற காரியம் நம்ம பின்னாடி வந்துடும். ஆண்டவருக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்காகவே தன்னை அர்ப்பணித்து அவருக்காக வாழ்கிற பாக்கியத்தை ஜெபத்தோடு கூட நம்ம பெற்றுக்கொண்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்னை தேடி பின்னாடி வந்து கொண்டே இருக்காமேன். போதுமென்ற மனதோடு கூட தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கு கற்றுக்கொண்டாலே அதுதான் மன ரம்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இருளை ஏன் கர்த்தர் அனுமதித்தார்னா சூரியனே மறைய பண்ணிட்டார். பார்வன் காலிலேருந்து எதை தேடுவான்? சூரியனை தான் தேடுவான். நைல் நதியே ஏற்கனவே
வெறுத்து போயிட்டான். கிட்டத்தட்ட உங்களையே நம்பிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்குள்ளே இறங்கி தான் இந்த காரியெல்லாம் செஞ்சு தான் போச்சு. ஆனால் அது கூட மறந்துட்டான். பிகாஸ் அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் வச்சு மறந்துட்டு அவள் எப்பவும் போல தன் டியூட்டி ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் கர்த்தர் பார்த்தார் பாருங்களேன், ஓகே நீ இதை மறந்துட்டேன், அதை மறக்க மாட்டேல்ல அப்படின்னு சூரியனே மறைய பண்ணிட்டார். ஆமாவா? பாருங்க, அவரால் எல்லாம் கூட யோசுவா நாட்களில் யுத்தம் நடக்கும்போது யோசுவா சொல்கிறாரு, நான் மேற்கொள்ளும் வரைக்கும் சூரியன் என்ன செய்யணும், அப்படியே நடு வானத்தில் நிற்கணும். அவனை ஒரு எல்லையை குறிப்பிட்டு சொல்கிறான். இந்த எல்லைக்குள்ளே என்ன பண்ண, நடு வானத்தில் நிற்கணும். ஆமாம், ஒரு நாள் முழுவதும், ஒரு பகல், ஒரு ராம் முழுவதும் என்ன செய்யுது, நடு வானத்திலே சூரியன் நின்றது. மேன் அப்படி ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு என்னாலும் நின்றதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்றைய கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயின் வார்த்தையின் பிரகாரம், மோசே சொன்ன வார்த்தையின் பிரகாரம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு சூரியனே பூமியில் எட்டி பார்க்கவே இல்லை. கர்த்தர் அதை தன் கரங்களெல்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டார். சும்மாரு அப்படின்னோடனே அது எட்ட போயிடுச்சு. 3 நாள் அளவு அது என்ன செய்யலை, தன்னுடைய முகத்தை காட்டவே இல்லை. பார்வோன் ஏங்குறான். யாரை பார்க்க ஏங்குறான்? அப்பாவை பார்க்க ஏங்குறான். அப்பா எனக்கு உங்களை பார்க்கணும்னு ஏங்குறான். ஆனால் வரவே இல்லை. காரணம், 3 நாளும் ஒருத்தரை பார்க்க முடியல. அது வேதம் சொல்லுது பாரு. அடுத்தது வாசிங்க. 3 நாள் மட்டும், 23வது வசனம், 10வது அதிகாரத்தில் 23, 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தன்னை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. அல்லேலூயா! எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை பாருங்க. 3 நாள் மட்டும் ஒருத்தர் பார்க்கல, தான் இடத்த விட எந்திரிக்கலையா. எப்படிப்பட்ட இருள ஒரு சரியான பயங்கரம். இந்த இருட்டு நேரத்தில் காட்டு மிருகங்கள்லாம் வந்திருக்கும் இல்லை, ஊர்வனை என்னென்னலாம் அது அதுங்களுக்கு கண்ணு தெரியும். இருட்டில் கண்ணு தெரிகிற மிருகங்கள்லாம் இருக்குல்ல, அதுங்களுக்கு என்ன தெரியும், எல்லாம் வந்திருக்கும், பயபூர்த்தி இருக்கும், கூக்குரல் கேட்டிருக்கும். இதெல்லாம் சம்பவம் தானே இல்லை. பூச்சி தீண்டி இருக்கும், மறித்து போயிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் எங்கே நடந்தது? எகிப்து தேசத்திலே ஒரு பக்கத்தில் இருக்கிற ஓசே நாட்டில் பயங்கர வெளிச்சமாக இருக்கு. அந்த வெளிச்சம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? இவங்களுக்கு கண்டிப்பாக அனௌன்ஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக இவனுக்கு வெளிச்சம் வந்த உடனே, இவங்களுக்கு வெளிச்சம் வந்தோடனே அது தெரிஞ்சிருக்கும். அப்போ நமக்கு தான் பவர் இல்லையாப்பா, அங்கே பவர் இருந்துச்சு. பேசிக்கிறோம்ல, இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், நம்முடைய தேசத்தில் சொல்லுவோம், இந்த இடத்துல பவர் இல்லை, ஆனால் அந்த இடம் முழுசும் பவர் இருந்துச்சு. சென்னையில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் சென்னையில் பயங்கரமான வெள்ளம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களாக என்ன இல்லை, அவங்களுக்கு பவர் இல்லாமல் இருந்திருக்காங்க. கரண்ட் இல்லை, சாப்பாடு தண்ணி இல்லை, பால் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்ட ஜனங்கள் அதை யூடியூப்லேயே மற்ற நேரடியாகவும் போய் பார்க்க முடிகிறது. அப்படியானாலும் இதை எல்லா இடங்களும் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அதே போல் இந்த இடத்துல பவர் இல்லைற விஷயத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, மற்ற இடங்களில் கேள்விப்படாங்க. சென்னைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திரும்ப சென்னை ரெக்கவர் ஆகி மீண்டும் ஒரு நாளில் மழை வருமானால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் இல்லாதபடி எல்லாம் ட்ரை அவுட் ஆகு. மழையில் இருக்கிற நீரெல்லாம் வடிந்து போகும். மழை நீரெல்லாம் வடியக்கூடிய அளவிற்கு நல்ல ஞானமுள்ள ஆட்களை எழுப்பி அந்த சென்னை பட்டணத்தை ஒரு ரீஒர்க் பண்ண, இன்னும் ஒர்க் பண்ணலை, ஒரு வேலை நடக்க கர்த்தர் அனுமதி கொடுக்கணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதம் நடத்துவார். அதனால் இந்த நாளில் இது இப்படிப்பட்ட காரியம் எங்கே நடந்தது? கோசிய நாட்டில் பயங்கர வெளிச்சமாக இருந்ததாக அவன் கேள்விப்பட்டிருப்பான். இருதயத்தை கடினப்படுத்துகிறான். ஓகே, அவங்களுக்கெல்லாம் வெளிச்சம், எங்களுக்கெல்லாம் இருளா, அப்போ நான் அனுப்ப மாட்டேன். இவன் இப்போ இருதயத்தை கடினப்படுத்துகிறான் பாருங்க. அதுதான் வம்பான கடினம். இன்றைக்கி ஒருவேளை நம்ம கூட கடினப்படுத்துவோம். திருச்சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாய், விசுவாச குடும்பங்களுக்கு விரோதம், நல்ல செபிக்கிறவங்களுக்கு விரோதமாய் இருதயத்தை கடினப்படுத்துவோம். காரணம் என்ன? அது பார்வோனின் ஆவியை கடினப்படுத்துதான். அப்படி கடினப்படுத்தி கொண்டே இருப்போமானால் விளைவு பயங்கரமாக இருக்கும். அந்த விளைவை நம்மால் சகித்து கொள்ள முடியாது. அடுத்த விளைவை நம்ம அடுத்த வாரம் சந்திக்க போகிறோம். அது எவ்வளவு பயங்கரமாக இருந்ததுன்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு கூட நடக்கக்கூடாது, ஒரு தேசத்துக்கு கூட நடக்கக்கூடாது. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பிடித்து கொண்டு அவர் துணையோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தெளிவாங்க, உடனே எழுந்துருங்க, உங்கள் திருச்சபையை நோக்கி போங்க, உங்கள் ஜெப அறையை நோக்கி போங்க, உங்கள் ஜெபத்தை நோக்கி போங்க, உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுத்து நடத்துவாராங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே,
அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றி. அதனால தெய்வ ஆவியானவர் எங்களோடு கூட பேசினீங்களே உமக்கு நன்றி. இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர்களுக்கு ஆண்டவரே அழகாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்கப்பா. அவங்க வீடுகளில் காணப்படுகிறதான குறைவுகளை நிறைவாக்குங்க. எதன் மீது நம்பிக்கையை வச்சுருக்காங்களோ அந்த நம்பிக்கையில் எடுத்து போட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பத்தக்கதான கிருபையை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தருவீராக. படிப்பு காரியம், திருமண காரியம், வேலை காரியம், வீடு கட்டுகிற காரியம், கடன் பிரச்சனை, குடியினாலே வருத்தப்படுகிற ஃபேமிலி, இதெல்லாவற்றிலிருந்து கர்த்தர் பிள்ளைகளை விடுதலை செய்து இரக்கத்தின் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது இருக்கிற ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. ஆசீர்வாதமாக இருக்குது விசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.